நாகையில் 1 மணி நேரமாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், நாகையை பொறுத்தவரை இதுவரை எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது? கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரெட் அலர்ட் அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் காலையிலிருந்தே விட்டு விட்டு மழை பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக தொடர்ச்சியாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக இந்த ஒரு பேரிடர் பாதித்த அதிகம் இந்த புயல், மழை உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்ட மாவட்டமாக இருந்தாலும் சாதாரணமாக வழக்கமாக செய்யக்கூடிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த ஜேசிபி இயந்திரங்கள், 60,000 மணல் மூட்டைகள், அதே போல பொது சுகாதாரத்துறை சார்பாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலையிலிருந்து தொடர்ச்சியாக இந்த கனமழை பெய்திருப்பதால் பொதுமக்கள் தங்களுடைய பகுதிகளில் ஏதேனும் மழை பாதிப்புகள் இருந்தால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த 043651077 என்ற எண்ணுக்கு எப்பொழுதும் இலவசமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு கட்டுப்பாட்டு அறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக கனமழை பெய்திருப்பதால் நாகை நகர பகுதிகளில் கடைகளுடைய அந்த திறந்திருப்பதோடைய எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. ஆனால் பால், மருந்தகம் உள்ளிட்ட அத்தியாவசிய உண்டான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளானது திறக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த கனமழை பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்திருக்கிறார். தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், வருவாய்த்துறை, அதே போல மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ஒரு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த கூட்டமானது நீடிக்கும். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் எந்த மாதிரியான இடங்கள் தாழ்வான பகுதிகள் இருக்கின்றன, அவைகளுக்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் போன்ற ஆலோசனைகளை மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் கொடுக்க இருக்கிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரோடு காணொலி காட்சி மூலம் உரையாற்றியதை தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் அனைவருமே கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட அந்த பாதுகாப்பு மையங்களில் தங்குவதற்கு வருவாய்த்துறையினரை கொண்டு அழைத்துச் செல்லப்பட்டு கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இந்த கனமழையை கண்டு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம். குறிப்பாக இடி, மின்னல், கனமழை உள்ளிட்ட நேரங்களில் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டாம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த கனமழையுடைய பாதிப்பு இருந்தாலும் தற்போது அந்த ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த மழையானது மீண்டும் தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இருந்த போதிலும் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் 7வது நாளாக இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாக கடலுக்கு சென்ற அனைத்து மீனவர்களும் கரைந்திருப்பதாகவும் மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.